ரிஷப ராசிக்கு இந்த கார்த்திகை மாசம் எப்படி சார் இருக்கு? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு கார்த்திகை மாசத்துல உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது மிக மிக சிறப்பு. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்துரு ஸ்தானமாக இருக்கிறதுனால தேவையில்லாத நோய் நொடியில் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத எதிர்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த எதிர்ப்புகள் அதாவது எதிரிகள் உதிரியாகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். அல்லது ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிநயா. நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம். வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இது மற்ற எல்லாருக்கும் எப்படின்னு தெரியல, மற்ற நேயர்களுக்கு மற்ற ராசிக்காரங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் ஆனால் உங்ககிட்ட இருந்து நான் உங்களை எப்போ சந்திக்க ஆரம்பிச்சேன்னா அப்போ இருந்து நீங்கள் ஒரு மாதமும் இது சொல்கிறது எனக்கு பழிச்சிருக்கு. ஸோ இது சொல்லுவீங்க, இந்தந்த தெய்வத்தை வழிபடுங்கம்மா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. இது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. ஏன்னா ரிஷபராசிக்கு நான் உங்களை நேரில் உட்காந்து இங்கே கேட்குறப்ப இப்படிதாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப அது எனக்கே நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சார். ரிஷபராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி சார் இருக்குது? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறது மிக மிக சிறப்பு. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்துரு ஸ்தானமாக இருக்கிறதுனால தேவையில்லாத நோய் நொடியில் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி தேவையில்லாத எதிர்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த எதிர்ப்புகள் அதாவது எதிரிகள் உதிரியாகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். அல்லது எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். அல்லது ஒரு சில எதிர்ப்புகள் சமாதான தூது விடக்கூடிய சந்தோஷமான சூழலை கொடுக்கும். அல்லது ஒரு சில எதிரிகளுக்கு முன்னாடி நீங்கள் அதிகபட்சமாக வளர்ந்து காட்டக்கூடிய எதிரி அப்படிங்கிறது இவ்வளவு உயரத்தில் இருக்காருன்னு வைங்களே, அதை விட 2 மடங்கு உயரம் உங்களுக்கு வரும் பொழுது அந்த எதிரி தானாகவே பணியக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. அதே 6ஆம் இடத்துல வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் எந்தெந்த இடத்துலையெல்லாம் கோட்டை விட்டீங்களோ, எந்தெந்த இடத்துலையெல்லாம் நஷ்டப்பட்டீங்களோ அதற்கு மேலே பல மடங்கு சம்பாதிக்கக்கூடிய, அதாவது வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிற விஷயத்தில் வகையாக கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மாதம் முழுவதும் கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் இந்த புத பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இந்த புதன் பகவான் வித்தைக்கு அதிபதி அப்படிங்கிற பொத்தாம் பொதுவான கருத்துக்கு மேலே இதே புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அதாவது தன ஸ்தானாதிபதியாக ஆதிபத்தியம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தன பண வருமானங்களை வெகுமானங்களாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது. இதற்கு மேலே சுகஸ்தானாதிபதி வண்டி வாகன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால மாதம் முழுவதும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய மாதமாக அமையும். இந்த சூரிய பகவான் அதிகாரமான வகையில் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏனோ தானோன்னு வாழ்க்கை இருந்தால் கூட அந்த வாழ்க்கையில் ஒரு அதிகாரமான வகையில் டாம்பிகமான வகையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை இதே சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறாரு. பொதுவாகவே வியாபார தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெண்மை நிற சம்பந்தப்பட்ட பொருள் எதுவாக இருந்தாலும் கடவுளுடைய அருளால் அந்த பொருள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் அபாரமான லாபங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் வந்துட்டு இருக்குது. குறிப்பாக மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய, அரசாங்க அனுகூலம் கிடைக்கக்கூடிய, மருத்துவ துறையில் மறக்க முடியாத மகத்துவம் படைக்கக்கூடிய ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் அப்படிங்கிற கௌரவமான சிறப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ரிஷபராசிக்கு கார்த்திகை மாதம் நீங்க சொல்றபடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நீங்க கடந்த மாதம் சொன்னதுமே நடந்தது. ஸோ அதுக்கு நீங்க சொல்லியிருந்த அந்த வழிபாடுமே நான் பண்ணப்ப எனக்கு இன்னுமே ஒரு தெளிவான ரூட் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இந்த கார்த்திகை மாதத்துக்கு நான் எந்த தெய்வத்தை வழிபட்டா எனக்கு இன்னும் நிறைய பலன்கள் கிடைக்கும் சார்? பொதுவாகவே ஜாதக ரீதியாக ஒருவருக்கு 6ஆம் இடமோ அல்லது 3ஆம் இடமோ அல்லது 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டதுன்னு வைங்களே, அந்த ஜாதகர் சோதிக்கப்படுவார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. ஆனால் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று புத சுக்கிர யோகத்தோடும் புத சந்திர யோகத்தோடும் 2 யோகத்தோடு இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி 8ஆம் இடத்து அதிபதி நட்டங்களை கொடுக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு நட்டங்களாக மாற்றக்கூடிய இந்த 8ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் கார்த்திகை மாதம் அமையுது. இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய
கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இந்த மாதிரி இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள், இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய லாபங்கள், இந்த மாதத்தில் வரக்கூடிய வருமானங்கள், இந்த மாதிரியான நல்ல அம்சங்களை நிலையான வருமானங்களாக மாற்றணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? இந்த மாதம் நல்லா இருந்தால் மட்டும் போதாது. இந்த மாதம் கிடைக்கக்கூடிய லாபங்களை வச்சு வரக்கூடிய அடுத்த மாதங்களில் நம்ம கௌரவமாக வாழணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உள்ளவங்க வரக்கூடிய வருமானம் நிரந்தரமான வருமானங்களாக மாற்றக்கூடிய வரக்கூடிய அமைப்புகள், உங்களுக்கு செல்வ சேர்க்கைகள் நிரந்தரமாக உங்களிடமே தங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பொதுவாகவே ரிஷபராசியை சேர்ந்தவங்க தாய் தந்தையரை நமஸ்காரம் செய்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய பேர் தாய் தந்தையரை மதிக்கிறதில்லை அப்படிங்கிறத விட பெத்த தாய் தந்தையரை மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசாமல் தேவையில்லாத மட்டம் தட்டி பேசுறது அல்லது அப்பா அம்மா பேச்சு கேட்காம இருக்கிறதே ஒரு நாகரிகம் அப்படிங்கிற பேச்சில் ஒரு சில பேர் இருந்துகிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஆபத்தான விதிமுறைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி கண்டிப்பாக தாய் தந்தையரை, பெற்றவர்களை மதிக்கக்கூடிய, பெற்றவர்கள் சொல்லுக்கு மதிப்பு தரக்கூடிய, பெற்றவர்கள் சொல்லக்கூடிய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வாதம் செய்யாமல் ஓரளவு நமஸ்காரம் செய்வது. தெரிஞ்சு நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட தெரியாமலே அவங்களை நினச்சி நமஸ்காரம் பண்ணிக்கிறது, உங்களுடைய பரம்பரை தெய்வமாகிய குலதெய்வத்தை நினச்சி நமஸ்காரம் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலே போதும். நன்மை என்ற விஷயத்தை கார்த்திகை மாதம் முழுவதும் உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மென்மையாக அமையும். சார், பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிஷபராசி என்ன மனநிலை மேலே இருப்பாங்க, நிறைய காசு பணம் அவங்க கிட்ட வர்றப்ப என்ன மனநிலை மேல இருப்பாங்க, அவங்க பெற்றோர்களை எப்படி பார்த்துக்கணுன்ற வரைக்குமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும். அப்படி ஆசைப்படுறவங்க கீழே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான், அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல்கள், மாத ராசி பலன், தினப்பலன் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒளிபரப்பாகிக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட எண், உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம், உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இது மாதிரியான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அல்லது நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.